ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. பொதுவாக போக்சோ வழக்குகளில் குழந்தையினுடைய பெயர், அவங்க பெற்றோருடைய பெயர், அவங்க அடையாளத்தை தெரிவிக்கக்கூடிய பள்ளியின் பெயர், இப்படி எந்த விதமும் வெளியிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரெஸ்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் டைரக்ஷன் சட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. அதனால் எந்த பள்ளியை பற்றி இந்த உண்மை அறியும் குழுங்கிறது நிச்சயமாக ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதனால் பள்ளியினுடைய பெயரை நாங்கள் சொல்லலை. நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஊடகங்கள் சார்பில் ஏற்கனவே நீங்கள் வெளியிட்டீங்க. கிட்டத்தட்ட அந்த விவரங்கள் தான் எங்களுடைய உண்மை அறியும் குழு சார்பாக நாங்கள் விசாரித்தப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம். பொதுவாக 2 சட்டங்களின் அடிப்படையில் இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கணும். ஒன்று போக்சோ, அது போடப்பட்டிருக்கு. இன்னொன்று போஷ் என்று சொல்லக்கூடிய பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல், அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் போஷ். அந்த சட்டமும் இதில் இணைக்கப்பட்டிருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பொதுவாக அந்த பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது பள்ளிகளுக்கும் பொருந்தும், கல்லூரிகளுக்கும் பொருந்தும், வெறும் அலுவலகங்களுக்கு மட்டுமில்லை. அதில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு கூட ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. சமீபத்தில் கொல்கத்தா ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்டவர் போஷ் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்னு சொன்னால் வயது வரம்பு இல்லை, அவங்க அங்கே பணியாற்றக்கூடியவராக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவியர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் இந்த கல்வி நிலையத்தில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, உள் புகார் கமிட்டிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உள் புகார் கமிட்டி அமைப்பது என்பது நிர்வாகத்தினுடைய, முதலாளியினுடைய சட்ட ரீதியான கடமை, மேண்டேட்ரி, கட்டாயமாக அமைக்கணும். இது அமைக்கலைன்னா 50,000 ரூபாய் இழப்பீடு என்பது நிர்வாகத்தால் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. இது உள்பட பள்ளி நிர்வாகம் ஐசி அமைக்காத பின்னணியில் இந்த இழப்பீடு கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். பொதுவாக போக்சோ வழக்குகள் பல மாநிலங்களில் அதிக அளவில் நிலுவையில் தான் இருக்குது. தமிழகமும் அதில் விதிவிலக்கு கிடையாது. 2022 வருட கடைசியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11,000 போக்சோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்போ மாவட்ட வாரியாக போக்சோ வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் தான் இதுவரைக்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சராசரியாக பல மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. திரும்பவும் அதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 300 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருந்தால் அந்த மாவட்டத்தில் 2 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் பல மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் எந்த மாவட்டத்திலையும் 1க்கு மேற்பட்ட நீதிமன்றம் இல்லை. அப்போ அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட இடங்களில் 300 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருந்தால் 2 நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்தி நடந்திருக்கக்கூடிய சில விந்தையான விஷயங்களை நம்ம சொல்லணும். இப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உடனடியாக ஜெனிஃபர், கோமதி அப்படின்னு 2 ஆசிரியர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் மேலே பாலியல் துன்புறுத்தல் நடைபெற போவது என்ற தகவல் கிடைத்தாலோ அல்லது நடந்து விட்டதுங்கிற தகவல் கிடைத்தாலோ அந்த தகவலை அறிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையிடம் அல்லது அந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதை சொல்லலைன்னு சொன்னால், தகவல் தெரிந்தும் அதை சொல்லவில்லை என்றால் அது தண்டனைக்குரிய குற்றம். போக்சோ சட்டத்தினுடைய பிரிவுகள் 19, 20, 21 இது சொல்லணுங்கிறதையும், சொல்ல தவறினால் என்ன தண்டனை என்பதையும் சொல்லுது. இது தெரிஞ்சவங்க சொல்லணுங்கிறது மட்டுமில்லை, அந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள், அப்படின்னா இதுல தலைமை ஆசிரியர், அவங்க சொல்லலைன்னா தண்டனைங்கிறது அதிகம். ஆனா இந்த 2 ஆசிரியர்களும் யாருடைய கவனத்துக்கும் கொண்டு போகாம குழந்தைகள் கிட்ட நீ பப்பாளி பழம் சாப்பிடு, அன்னாசி சாப்பிடு அப்படிங்கிற முறையில சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சட்ட ரீதியான கடமையிலிருந்து முற்றாக அவர்கள் நழுவி இருக்கிறார்கள். அவங்களுடைய பொறுப்புகளை புறக்கணித்து இருக்கிறார்கள். அதனால முழுக்க முழுக்க போக்சோ சட்டம் சொல்லி இருப்பதற்கு முரண்பட்ட விதத்துல தான்
இவங்க 2 பேருடைய நடவடிக்கை, பின்னால தலைமை ஆசிரியருடைய நடவடிக்கையும் இருந்திருக்கு. இதை பற்றி வெளியே சொன்ன ஒரு மாணவனுக்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்த என்சிசி முகாமினுடைய உதவியாளர்கள் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், அந்த மாணவனை மிரட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் கைது பண்ணி இருக்காங்கன்னா கூட எவ்வளோ இடங்கள்ல இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகள் நடக்காம பள்ளி நிர்வாகம் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்க முடியுங்கிறதுக்காக இந்த உதாரணங்களை சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியில ஸ்கூல் வந்து எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குது? இந்த மாணவர்கள் போய் புகார் சொன்ன ஒரு ஆசிரியர் விழித்து கொண்டு தாளாளர்கிட்ட புகார் சொல்றாரு. அடுத்து பெற்றோர்கள்ட்ட போகுது. பெற்றோர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஒரு பெற்றோர் போலீஸ் நிலையத்திலையும் போய் புகார் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வேற வழி இல்லாம கடைசியாக பள்ளி நிர்வாகம் அதுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான புகாரை அளிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து ஸ்டெப் நம்பர் 1 அதுல இருந்து கடைசி வரைக்கும் பள்ளி நிர்வாகம் இந்த சட்டத்திற்கு முரணாக பல தவறுகளை அடுக்கடுக்காக செய்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இந்த போஷ் சட்டப்படி ஐசி அமைத்திருந்தால் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கணும். அப்ப அதுல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ஆண்கள், பெண்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதே போல நிர்வாக தரப்பை சேர்ந்தவர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் சென்சிட்டைசேஷன் கேம்புங்கிறது, விழிப்புணர்வு முகாம்ங்கிறது நடத்தி இப்படியெல்லாம் பண்ணா அது வந்து பாலியல் துன்புறுத்தல், இதை செய்தால் இப்படியெல்லாம் தண்டனை இருக்கிறது, நடவடிக்கை இருக்கிறதுங்கிற விஷயங்களை முன்கூட்டியே அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வை ஊட்டி இவையெல்லாம் நடக்காமல் தடுக்க வேண்டும், தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது போஷ் சட்டத்துல இருக்கு. அதையும் இந்த பள்ளிக்கூடம் செய்ய தவறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கு. அவர் வந்து உயிரோடு இருந்து தண்டனையை அனுபவிச்சிருக்கணுங்கிறத தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா தப்பி ஓட முயன்றதாக கால் உடைந்தது அப்படின்னு போலீஸ் சொன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியும். அப்புறம் கஸ்டடியில இருக்கும்போது எலி பாஷானா எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னு நமக்கு தெரியல. நீங்க மருந்து மாத்திரை, நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரையை கூட போலீஸ் கிட்ட அனுமதி வாங்கி நம்ம கையில் வைத்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் கஸ்டடியில இருக்கும்போது. அதனால இது வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்கிறதுங்கிறதையும், குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கும் மனித உரிமை இருக்கிறதுங்கிற அடிப்படையில இதை நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. இதை வந்து முறையாக விசாரிக்கணும். இப்ப இதுல வந்து என்னெல்லாம் பரிந்துரைகள் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையினுடைய ஹைலைட்னு நான் நினைக்கிறேன். என்சிசி பயிற்சி நடத்துவது வந்து தவறே கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். சாரணர் பயிற்சி இருக்கு, என்சிசி பயிற்சி இருக்கு. ஆனா எதையும் முறையாக அதிகாரப்பூர்வமாக அனுமதி பெற்று இதற்கான தகுதி பெற்றவர்கள் பயிற்சிக்கு வரக்கூடிய விதத்துல ஏற்பாடுகள் இருக்கணும். இந்த விஷயத்துல பயிற்சி பெறாத யாரோ ஒருவருக்கு அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சரியில்லை. எனவே இதை வந்து அரசு கண்காணிக்கணும். அதே போல ஏற்கனவே சொன்ன அந்த விழிப்புணர்வை ஊட்டுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து பள்ளிகள்லையும் நடக்கணும். அடுத்து சிவராமன் வந்து பயிற்சி நடத்தியது இது முதன்முறை அல்ல, இது முதல் பள்ளி அல்ல. அதனால அவர் எங்கெல்லாம் என்சிசி கேம்ப் நடத்தினாரோ அத்தனை பள்ளிகளிலும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அல்லது மாணவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து விசாரிக்கணும். அப்புறம் போக்சோ சட்டத்துல நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை, அதே போல ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங், மன உளைச்சலை தணிப்பதற்கான விஷயம். அது வந்து மாணவிகளுக்கு மட்டும் செஞ்சா போதாது, ஒட்டுமொத்த குடும்பம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். அதே போல போக்சோ சட்டப்படி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வழக்கையே முடிக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த கால வரம்புக்கு உட்பட்டு விரைவாக விஷயங்கள் நடத்தி முடிக்கணும். உள்புகார் கமிட்டியை அமைக்காததற்காக பள்ளி நிர்வாகத்திற்கு அந்த 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நடக்கணும். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு இழப்பீடு அப்படிங்கிறத கோர்ட் அறிவிச்சிருக்குன்னு ஒரு தகவல் வந்தது. இன்னும் கூட கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து அந்த இழப்பீட்டை நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து சில சமயங்களில் குடும்பம் என்ன பண்ணும்னா, பள்ளிக்கூடத்தில் இப்படி நடந்து போச்சு, மீண்டும் குழந்தையை அந்த பள்ளிக்கு அனுப்பினால் அவமானம் ஏற்படும் சமூகத்துல அப்படின்னு நினைச்சு கூட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை தவறு செய்யவில்லை, தவறு செய்யாத குழந்தைக்கு நம்ம தண்டனை கொடுக்க கூடாது. எனவே குழந்தை தொடர்ந்து
படிப்பதற்கு அவர்களும் உத்தரவாதம் செய்யணும். பள்ளி நிர்வாகமும் அரசும் அதுல வந்து கூடுதலாக கவனம்ங்கிறது செலுத்தணும். இதுக்கு வந்து இந்த இதுல கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி பரிசு வழங்குறாரு. அவர் எப்படி வந்தாரு, ஸ்கூல் கூப்பிட்டதுனால வந்துட்டாரா? பொதுவாக இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுன்னா என்ன மாதிரி நிகழ்ச்சி, மேடையில யாரெல்லாம் இருப்பான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து இவங்க கோர்ட்டுக்கு வந்தா இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால யார் வர்றா வரலங்கிறத கேட்பாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அப்படி போகக்கூடிய இடங்கள்ல யாருக்காக நடக்குது, என்ன நடக்குது, இதை செய்தது யாருங்கிற விவரங்கள் தெரிந்து கொண்டு பிரச்சனை இல்லைன்னா போலாமே ஒழிய, இப்ப இவர் போனதன் மூலமாக சிவராமன் நடத்திய அந்த பயிற்சிக்கு ஒரு கூடுதல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில வராம இருந்தா இன்னொரு 10 ஸ்கூல்ல சிவராமன் இதைத்தான் செஞ்சிருப்பாரு. இவர் இந்த போலீஸ் அதிகாரி கலந்து கொண்டதுங்கிறது அதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கும். அவருக்கான ஒரு நன்னடத்தை சான்றிதழ் மாதிரி அது ஆயிருக்கும். அதனால இந்த காவல்துறை அதிகாரி கூட யாரு எப்படி போனாரு அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கணும். இந்த நடவடிக்கை எடுத்தா மாதிரி எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளியில ஒருவருக்கு நடந்த சம்பவம் அல்ல, பல பள்ளிகள்ல நடந்திருக்க கூடும்னு எண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த விசாரணையை சிபிசிஐடி ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற எங்களுடைய வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். எஸ்பி பேட்டியில் சொல்லும்போது அவர் கைதாகும்ன்ற பயத்தில் அவர் சாப்பிட்டாரு. கைதாகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் அவங்க அப்படிங்கும்போது கஸ்டடின்னு சொல்றது கைதாவதற்கு முன்னால சாப்பிட்டாங்க. கைதாயின் அப்புறம் 7 பேர் சாப்பிட்டுட்டு ஓடும்போது கால் முடிஞ்சிருச்சு, அப்படித்தானே? அவரை வந்து கால் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது அவருக்கு இதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான மெடிக்கல் ஹிஸ்டரி போலீஸ் தரப்புலையும் சொல்றாங்க, எஸ்ஐடி தரப்புலையும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் அவங்க ரிப்போர்ட் என்னன்னா, அவர் பிடிச்சி ஓடினப்போ அடிபட்டுட்டாருன்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு. இது வரலாம் எங்கே செத்தாருன்னு தெரியல, பிஎல் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுடைய அசீமா தான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. நீங்கள் அதான் இப்போ தோழ சொன்னாங்க, சிபிசிஐடி விசாரிச்சா உண்மை வரும்னா அதான் நாங்கள் கேட்குறோம். எஸ்பி ஸ்டேட்மெண்ட்டு குடும்ப தகராறு காரணமாகத்தான் அவர் ஏற்கனவே எலிமருந்து சாப்பிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ சாப்பிட்டது அதன் பிறகு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உடம்புல போய் அந்த மருந்து வேலை செஞ்சு அதன் பிறகு தான் இறந்தாருன்றார். அது ஏற்க முடியாதல்ல. எத்தனை மணி நேரம் அந்த மருந்து இருக்கணும், எத்தனை மணி நேரம் அது வேலை செய்யும், 24 hours 42 hours அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் சொல்றது 1 week பிஃபோர், ஒரு வாரத்துக்கு முன்பாக. 2 வகையான விஷயங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே இவர் முகாம் இங்க நடத்துறதா இருப்பாரு. அந்த 20 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து இங்க தனியார் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 நாள் சிகிச்சையில இருந்திருக்காரு. எலிமருந்து சாப்பிட்டு குடும்ப பிரச்சனையால சிகிச்சையில இருந்து வெளியில வர்றாரு. வந்து அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு தான் இந்த என்சிசி முகாம் நடத்துறாரு அந்த 10 பேர் ஸ்கூல்ல. அந்த பிரச்சனை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து தலைமறைவாகிறாரு. போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிக்க போகும்போது அவர் தடுமாறி கீழே இருந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கும் போது மருத்துவர்கள்ட்ட சிவராமன் நான் அந்த மாதிரி தற்கொலை கேள்வி நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி தான் போலீஸ் தரப்பு எல்லாத்துக்குமே இந்த ஹைகோர்ட்ல நடந்த ஆர்கியூமெண்ட், இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடு கொடுத்த அந்த கேஸ்ல ஒண்ணு என்ன வந்திருக்குன்னா, மனுதாரர் சூரிய பிரகாசம் அங்க என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காருன்னா, இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் கால் உடைக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தபோது உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த எலி பேஸ்டை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் கூறுவது ஏற்கும்படியாக இல்லைன்னு அங்க அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதனால இது உள்பட சிபிசிஐடி விசாரிக்கட்டும். என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை நாங்க சொல்ற மாதிரி இதுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி கஸ்டடியில இருக்கும்போது அவருக்கு இப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா, வேறு யாராவது செல்வாக்கு படைத்தவர்களை பாதுகாப்பதற்காக இது நடக்குதா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு வருது. அதனால அது உள்பட சிபிசிஐடி முறையா விசாரிக்கணும் அப்படிங்கிறது. எல்லா சம்பவத்துக்கும் ஒரு பொறுத்தல், ஒரு சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி செய்வது, இதெல்லாம் நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் வந்து தனியார் பள்ளி நிர்வாகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக நிற்பது கிடையாதுங்கிறது தான் பொதுவாக வருது. அரசு பள்ளிகளை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அது மகாவிஷ்ணு விவகாரத்துல இருந்து
பல விஷயங்கள் எங்க அனுமதி வாங்கினாங்க, யாரு கொடுத்தாங்க. இப்போ நம்ம தலைமை ஆசிரியரை தப்புங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, சிஇஓ வந்து வாய்மொழியாக உத்தரவு கொடுத்து நீங்க மகாவிஷ்ணுவை கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு. அவர் வந்து தலைமை ஆசிரியர்கள் குரூப்ல அந்த மார்க்ஸுங்கிற சிஇஓ வந்து அடுத்தடுத்து கூப்பிடுற பள்ளியில அவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு, ஆகவே எல்லா பள்ளிகளுக்கும் அவரை கூப்பிடுங்கன்னு இவர் வந்து பரிந்துரை கொடுக்குறாரு. இப்போ அவரையும் கைது பண்ணியிருக்காங்கங்கிறது வேற விஷயம். அதனால பள்ளிகள்ல மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாட்டை வந்து தமிழக அரசு பண்ணணும். பொதுவாக பள்ளிகளில் இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து தமிழக சட்டப்பேரவையில் இது குறித்த ஒரு சிறப்பு விவாதம் நடத்தினா பெற்றோர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதை கூட தமிழக அரசு முயற்சி பண்ணணும், பள்ளிக்கல்வித்துறை முயற்சி பண்ணணும். சம்பந்தப்பட்ட கைது வந்து அவங்க கூட இல்லைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும், இது போலியாக தான் செய்யணுங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து புதிய மாதிரியான ஏதாவது விரைவாக கொடுக்கணும்னு சொல்றீங்க, அது ரைட்டு. என்ன மாதிரி அவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும்? பழைய கேஸ்ல இருந்து அவன் வெளியில வந்துடுறாங்க, முக்கிய குற்றவாளி இருந்துட்டாரு. இப்போ அந்த கேஸ்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட வெளியில வரலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு அதுல இருந்து வந்து பல படிகளை தாண்டி இப்ப இதுல எல்லாம் தெளிவா வந்துருச்சுங்க. அதாவது அவங்களுக்கு தகவல் வந்த பிறகும் அவங்க சொல்லல. பிள்ளைங்க கிட்ட வந்து இதை பெருசுபடுத்தாதீங்க, ஒன்றும் ஆகாது, பப்பாளி அன்னாசி அப்படின்னு வசனம் பேசி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா சட்டப்படியே அது குற்றம். நீங்க வந்து வேற ஏதோ தண்டனைக்கு கூட போக வேண்டாம். 6 மாசம் விஷயம் தெரிஞ்சு சொல்லலைன்னா தண்டனை, தலைமை பொறுப்புல இருந்து நிர்வாகத்துக்கு இன்சார்ஜா இருந்து அவங்க சொல்லல அப்படின்னா கூடுதலாக 1 வருடம் வரை தண்டனை, அபராதம் இருக்கு. அதனால முறையா விசாரிச்சு சட்டத்துல என்ன உண்டோ அந்த தண்டனை கொடுத்தா போதும். நீங்க சொல்ற மாதிரி இம்மீடியட்டா ஜனங்களுடைய கோபத்தை, பெற்றோருடைய கோபத்தை தணிக்க மானாவாரியா எல்லாரையும் கைது பண்ணுவாங்க. ஆனா கடைசியில கேஸ் முடிகிற வரைக்கும் நின்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து ப்ரூவ் பண்ணி அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா அப்படின்னா பல சமயங்கள்ல இப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. யார் ஆக்சுவலா பண்ணாவோ, இப்ப சிவராமன் இருந்திருந்தா அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கலாம் அதிகபட்சம். மற்றவங்க வந்து தப்பி விடுவதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கு. இந்த வழக்குலையாவது சிபிசிஐடி உறுதியா நின்று சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் சட்டப்படி என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் எக்ஸாக்டா நடந்ததுங்கிறது விசாரணையில தான் வரும். அவர் என்ன பண்ணினாரு பிள்ளைங்களா என்ன. நம்ம வந்து பொதுவாக ஒரு சில விஷயங்களை பாலியல் துன்புறுத்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முடிச்சிடுறோம். ஆனா போக்சோ கேஸ்ல ரேப்புங்கிற வார்த்தை கிடையாது. செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு இருக்கு. இந்த அக்ரவேட்டட் யாருக்கு வரும்னா ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணா, அல்லது வந்து ஒரு மருத்துவமனையில இன்சார்ஜா இருக்கிறவங்க பண்ணா, அல்லது ஒரு கல்வி நிலையத்துல ஆசிரியராக இருப்பவர் அல்லது மேனேஜ்மெண்ட்ல இருப்பவர் செய்தால், கஸ்டடியில இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த பாதுகாப்பவர் செய்தால் அதை வந்து அக்ரவேட்டட்னு சொல்றோம். அதுக்கு வந்து தண்டனைங்கிறது அதிகம். அதனால அதுல நீங்க டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் என்பது வழக்கமாக நம்ம ரேப்னு சொன்னா என்ன செய்கை நடந்திருந்தால் அதை ரேப்னு சொல்லுவோமோ அதே டெஃபினிஷன் வந்து போக்சோவுக்கு அப்ளை ஆகாது. போக்சோவில் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ரொம்ப ஒரு பரந்துபட்ட வியாக்கியானங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனால இது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா அநேகமா இது வந்து ரேப்புக்கு இணையான அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டாகத்தான் இருந்திருக்கும். அதனால அது உள்பட நுணுக்கமாக நுட்பமாக போக்சோவை அதனுடைய லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கையில் எடுத்து சிபிசிஐடி பண்ணணும். இது ஒரு பாடமாக இருக்கணும். இன்னொன்று, தண்டனை கொடுப்பது மட்டும் சமூகத்தில் குற்றங்களை தடுத்து நிறுத்தி விடாது. தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய பரப்புரை, அரசு சார்பாக ஊடகங்கள் வந்து நிறைய சமூக செய்தி அடங்கிய விளம்பரங்கள் வெளியிடுவதன் மூலமாக எந்த அரசியல் கட்சி எங்க பேசினாலும் குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய விதத்துல பேசாம ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இன்சிடென்ட்டை கூட நாங்க சகிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சமிங்கை வந்து சம்பந்தப்பட்ட எல்லா செக்ஷன்ல இருந்து வந்ததுன்னு சொன்னா அதுதான் வந்து குற்றத்தை குறைப்பதற்கு உதவும். அதனால இந்த கேஸ்ல தண்டனை என்பதோடு சேர்த்து இப்படிப்பட்ட பல விஷயங்களை தமிழக அரசு ஆலோசிக்கணும் அப்படிங்கிறத நான் நிர்வாகத்துக்கிட்ட கூட சொன்னாங்களான்னு நமக்கு தெரியலையே. அந்த குழந்தைகள் வந்து சொன்னவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கணும், நீ கவலைப்படாத, நான் ஹெச்எம்மோட கவனத்துக்கு கொண்டு போறேன் அல்லது தாளாளர் கவனத்துக்கு கொண்டு போறேன், போலீஸ்ட கூட போக வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி.
இவங்க கவனத்துக்காவது கொண்டு போறேங்கிற வாக்குறுதியாவது கொடுத்துருக்கணும்ல. எதுவும் நடக்கல, நீங்க கவலைப்படாதீங்க, அன்னாசி பப்பாளின்னு ஏன் சொல்லுவானேங்கிறது கேள்வி. அதனால நீங்க சொல்ற நிலைமையில இருந்து அவங்க சொல்லல. இதை வந்து வெளியில சொல்லா அப்படின்னு குற்றவாளியை பாதுகாக்கக்கூடிய உணர்வை தவிர வேற என்ன இதுல தெரியுது? ஒண்ணும் தெரியலையே. இந்த மாதிரியான இல்ல கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி நாங்க வெளியிடுறதுனால எங்களுடைய விசாரணை பாதிக்கப்படும்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பதில் வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஏதாவது ஒரு கட்டத்துல கோர்ட் மூலமாக கூட இந்த விஷயங்கள் வந்தா நமக்கு போதுமே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரியான டைரக்ஷன்ல தான் போறாங்களா, இல்ல வேற யாரையாவது பாதுகாக்கிறதுக்கான முயற்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விவரங்கள் கேட்குறோம். மற்றபடி வந்து அந்த விசாரணையில தலையிடணும், அதை குழப்பணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. கோர்ட்டு மூலமாக அது வந்தால் கூட போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த தகவல் போகணும். பொது வெளியில கோர்ட்டு மூலமாகவாவது அந்த விவரங்கள் வேணும். ஏன்னா அதை ஜட்ஜ் பண்ற ஒரு அந்த உரிமை வந்து ஜனங்களுக்கு இருக்குல்ல. கரெக்டாக தான் பண்றாங்களா இல்லையா, இல்லைன்னா நம்ம வந்து எதிர்ப்பு குரல் கலக குரல் கொடுக்கணும் அப்படின்னாக்க அது வந்து ஜனங்க பண்ணணும். சமூகம் பொது சமூகம்ங்கிறது பண்ணணும். அந்த விஷயத்துக்காக விவரங்கள் வெளிவரும். அது இவங்களா ப்ரெஸ் மீட் நடத்தி கொடுத்தாலும் சரி, அல்லது கோர்ட்டு மூலமா வந்தாலும் சரி, பீரியாடிக்கலாக என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு சம்பவம்ங்கிறத நாங்க பார்க்கல. தொடர்ந்து பள்ளிகள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதை தடுப்பதற்கான ஒரு அரசியல் அழுத்தத்தோட பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் தமிழக சட்டப்பேரவையும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த வழக்கிலேயே இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் இது வரைக்கும் கோர்ட்ல 23 பேர் விக்டிம் சொல்லியிருக்காங்க. ஆமா, 23 பேர் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் 4ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய 13 விக்டிம். ஆமா, கரெக்ட். இந்த ஒரு வீக்ல திடீர்னு 23 மாறி இருக்கு. இந்த மாவட்டத்துல சிவராமன் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாமக்கல் சேர்த்து 3 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸஸா வந்து புதுசா கமல்னு சொல்லி ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவரும் சிறுமியை வந்து வன்கொடுமை செய்திருக்காரு. ஸோ இந்த கேஸ் எடுக்கும்போது இந்த மாவட்டத்தில் மட்டுமே குற்றவாளிகள் விக்டிம் தனியாக வேற புது விக்டிம் வராங்க, புது குற்றவாளிகள் வராங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் இதை வந்து பெரிய லெவலில் இவங்க பண்ணாமல் இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது அடுத்த கொண்டு போகணுன்ற பரிந்துரை இல்லை, அதனால தான் சிபிசிஐடி பண்ணணும். இவர் கரெக்டு. நாங்கள் முதல்ல சொன்னபோது சிவராமன் எங்கெல்லாம் முகாம் நடத்தினாரோ அங்கே இன்னும் தீர விசாரிக்கணும்னு சொன்னோம். இப்போ வெளியில் வந்திருக்கிற விஷயத்தின் அடிப்படையில் சிவராமன் மட்டும் இல்லை, இதே போல பயிற்சி கொடுத்த மற்ற இடங்கள்லையும் அப்படி நடந்திருக்கு அல்லது நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது வெளியில் வருது. அதனால் இது வந்து என்ன கடலில் வெளிவந்த பனிக்கட்டியினுடைய முனையாகத்தான், டிப் ஆஃப் தி ஐஸ்பர்காக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதையும் எங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் நாங்கள் வந்து